Hello friends, welcome to Sparkling Beauty Hits. இன்னைக்கு நாம வீட்லயே distilled water எப்படி ரெடி பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க and பக்கத்துல இருக்க bell icon-ஐ press பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ அப்லோட் பண்ணாலும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இப்போ நம்ம distilled water ரெடி பண்ண போறோம். சோ அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துர்க்கேன். சோ உங்களுக்கு எவ்வளவு distilled water வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்கு நான் நடுவுல இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ்ல ஒரு கப் மாதிரி வைக்க போறேன். ஸோ இந்த கப்பில் தான் வந்து எனக்கு டிஸ்டில்டு வாட்டர் கிடைக்க போகுது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாத்திரம் எல்லாமே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த ஸ்டவ்வில் இருக்கிற அந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2.5 கிளாஸில் நான் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு நடுவில் வந்துட்டு இந்த கப் வந்து வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். நமக்கு நிறைய கேப் இருக்கணும் வைக்கிற அந்த பாத்திரத்துக்கும் அந்த நடுவில் இருக்க கப்புக்கும். ஸோ இப்போ பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி ஐஸ் க்யூப் வச்சுக்கோங்க. இந்த ஐஸ் க்யூப் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பவுலில் வந்து தண்ணி ஊற்றி நான் அதை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன் ரெஃப்ரிஜிரேட்டரில். நீங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன ஐஸ் க்யூப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது நமக்கு நிறையா வந்து நேரம் வந்து அது வெயிட் பண்ணாது, சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஐஸ் க்யூப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நேரத்துக்கு நமக்கு அது மெல்ட் ஆகாமல் வெயிட் பண்ணும். அதனால நான் இது மாதிரி எடுத்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா கொதிக்க வைங்க. இப்போ நமக்கு நல்லா வந்து மெல்ட் ஆகிடுச்சு வச்ச ஐஸ் க்யூப் எல்லாமே. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கம்மியான குவான்டிட்டியிலே எனக்கு டிஸ்டில்டு வாட்டர் இருக்குது. ஸோ இன்னும் வெயிட் பண்ணலாம், எனக்கு இன்னும் நிறையா வேணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வெயிட் பண்ணலாம். நான் வந்து அந்த பிளேட்டில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே வந்து கொட்டிட்டேன். இப்போ அதுக்கு மேலே வந்து நான் அகெயின் வந்து நான் ஒரு பேட்ச் ஐஸ் க்யூப் நான் சேர்க்குறேன். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அண்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரியும். இப்போ எனக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு எனக்கு டிஸ்டில்டு வாட்டர் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும். இது எனக்கு ஒரு 1/2 கப் அளவு கிடச்சிருக்கு. இது எனக்கு போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்டில்டு வாட்டர் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து தண்ணி நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. இது பாருங்கள், நமக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது நமக்கு. ஸோ இப்போ நமக்கு டிஸ்டில்டு வாட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ டிஸ்டில்டு வாட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் மேபி இருக்கலாம். ஸோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதை வந்து ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் பாட்டில். அதில் நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வந்து கிளாஸ் பாட்டில் அப்படின்னு கிடையாது, டப்பர்வேர் அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், எனி கண்டெய்னர். இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்டு நமக்கு இப்போ டோட்டலாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே டிஸ்டில்டு வாட்டர் தான் ரெடி பண்ணுறாங்க. லைக் ரோஸ் வாட்டர், அலோவேரா ஜெல், செட்டிங் ஸ்ப்ரே, ஃபேஸ் வாஷ், ஹேண்ட் வாஷ் எல்லாமே. ஸோ அதுக்காக தான் மெயின் பர்பஸ்க்காக டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஃபேஸ் அண்ட் ஹேர் கூட இது ரொம்ப நல்லது. இப்போ ஃபேஸில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் டர்ட் எல்லாமே வந்து இது நல்லா க்ளீன் பண்ணும். நீங்கள் ஜஸ்ட்டு காட்டனில் கூட நீங்கள் அதை டிப் பண்ணி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அதை ரப் பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டு தூங்குனீங்கன்னா ஃபேஸ் நல்லா உங்களுக்கு கிளியராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேருக்கும் இது ரொம்ப நல்லது. ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.